அம்மா, அன்னைக்கு இதுக்கு மட்டும் நன்றி சொன்னா போதாதுமா. அண்ணி, அடுத்த ஜென்மத்திலயாவது உங்களுக்கு நான் மகளா பிறக்கணும். நாம பாராட்டுறோம், ஆனா உனக்காக உன் வாழ்க்கைக்காக போராடினதுல என் அண்ணனையே எதிர்த்து பேசி அவரோட கோவத்துக்கு இவ ஆளாயிட்டா. போராத்துக்கு உன் அண்ணன் தினேஷுக்கும் சுவாதி மேல ரொம்ப கோவம். எல்லார் கோவத்தையும் தாண்டி உன் கல்யாணத்துல சுவாதி காட்டின வேகத்தை பார்த்து நானே ஆடி போயிட்டேன்டி. அண்ணி, என் அம்மாவுக்கு பொண்ணா பிறந்ததை விட என் அண்ணனுக்கு தங்கச்சியா பிறந்ததை விட உங்களை அண்ணியா அடைஞ்சத நான் ரொம்ப பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். அர்ச்சனா, என்னது இது? நான் உன்னை சிரிக்க வைக்கிறதுக்காக பாடுபட்டு இருக்கேன், நீ அழறியே. இத பார், அம்மா முதல் முறையா வீட்டுக்கு வந்திருக்காங்க, சமைச்சு போடு. அதெல்லாம் வேண்டாமா, உன் புருஷனுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடு, எனக்கு அதுவே சந்தோஷம். சரி, அதெல்லாம் விட அர்ச்சனா. மாப்பிள்ள உன்னை எப்படி பாத்துக்கிறாரு? நல்லா பாத்துக்கிறாரா இல்ல கோவக்காரரா? அம்மா, கோவெல்லாம் நம்ம குடும்ப சொத்து, அதெல்லாம் அவர்கிட்ட கொஞ்சம் கூட கிடையாது. ரொம்ப அமைதியானவர், என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. அப்படியா? ஆமா, மாப்பிள்ள எங்க? உள்ள இருக்காரா? இல்லம்மா, வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு. அப்படின்னா அவருக்கு இன்னும் வேலை எதுவும் கிடைக்கலையா? அத்தை, நீங்க கேக்குற வேகத்தை பார்த்தா நீங்களே உங்க மாப்பிள்ளைக்கு வேலை வாங்கி கொடுத்துருவீங்க போல இருக்கு. சுவாதி, அந்த டப்பா வேணுமா? இந்தாங்க அத்தை. இங்க பாரு, உன் அண்ணனுக்கு தெரியாம உனக்கு பிடிக்குமேன்னு பண்ணிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. அம்மா, நீ என் மேல பாசம் காட்டலனாலும் பரவாயில்ல, அன்னிக்கு பக்கபலமா இருக்கணும். எனக்காக அண்ணியை எல்லாரும் வெறுத்துட்ட நிலையில நீ தாமா உங்களுக்கு ஆதரவா இருக்கணும். இனிமே உன் பொண்ணு நான் இல்ல, அண்ணிதான். அர்ச்சனா, சரி சரி, காஃபி குடிக்கலாம், உள்ள வாங்க, உள்ள வாங்க. ஒரு வழியா காப்பி போட கத்துக்கிட்ட போல இருக்கே. வாப்பா கார்த்திக். எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கேன்ப்பா. எப்படி இருக்கீங்க அத்தை? நல்லா இருக்கேப்பா, வா உட்காரு. இப்பதான் உன் தங்கச்சி வாழ வந்த வீடு ஞாபகம் வந்ததா? உண்மையை சொல்லணும்னா என் தங்கச்சியை பார்க்கணுன்றதுக்காக வரல, அர்ஜுனை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். வாடா. என்ன கார்த்திக், அர்ஜுனால வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? அதான் கேட்டு போலாம் வந்தியா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா. அர்ஜுனை நேர்ல பார்த்து பாராட்டிட்டு போலாம் தான் வந்தேன். ஏன் நண்பனாச்சே, புரிஞ்சுக்காமையா இருப்ப? என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? தினேஷ் தங்கச்சியை தான் தங்கச்சியா நினைச்சு ஒரு பெரிய போராட்டமே நடத்தி அதுலயும் அவன் ஜெயிச்சிருக்கான். நான் பாராட்டலனா அப்புறம் நான் மனுஷனே இல்ல. கார்த்திக் கார்த்திக் விட்டுடா, ஏன் பெருசு பண்ற? டே, இந்த விஷயத்துக்காக உன்னை செலக்ட் பண்ணும்போது சுவாதி அதுல பாதி ஜெயிச்சிட்டான். இது உன்னால மட்டும் தானே முடியும். இதெல்லாம் உன்னால மட்டும் தான்டா புரிஞ்சுக்க முடியும். சரி, அது விடு. மா, என்ன அப்படியே நின்று இருக்கீங்க? போய் கார்த்திக் ஒரு காஃபி கொண்டாங்க போங்க. அதான் வேணாம். டேய், நான் உன்னை பாராட்டிட்டு போக மட்டும் வரலடா. டே அர்ஜுன், மற்றவங்களை சந்தோஷமா வாழ வைக்கிற நீ உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்டா. அதை மிஸ் பண்ணிடாத. உனக்கும் அனிதாக்கும் நடுவில் இருக்கிற விரிசல் அதிகமாயிடக்கூடாதுடா. இப்ப சொன்னீங்க, அது கரெக்ட் பாயிண்ட். ஊரெல்லாம் நல்ல பேர் வாங்கிட்டு வீட்டில் கெட்ட பேர் வாங்கினா எப்படா நிம்மதியா இருக்க முடியும்? இந்தாப்பா கார்த்திக், நீ இதை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அவனுக்கு சொல்லிட்டு போ. அப்பா, இதை நீங்க மனசார சொல்ல. இந்த மாதிரி ஒரு போராட்டம் வெற்றி அடையணும்னா சில இழப்பு, சில பாதிப்புலாம் இருக்கதான் செய்யும். அது உங்களுக்கும் தெரியும். டே, ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி போகணும்டா. அனிதா என் தங்கச்சி தான், சுவாதி என் தங்கச்சி தான். ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஒருத்தர் சந்தோஷமா இருக்க முடியுமா? ரெண்டு பேருமே சந்தோஷமா தான்டா இருக்கணும். அதை விட நீ சந்தோஷமா இருக்கணும்டா. அதை சொல்லிட்டு போலாம் தான் நான் வந்தேன். தேங்க்ஸ்டா, கண்டிப்பா சந்தோஷமா இருப்பேன். போதுமா? ஓகேடா.
வா ஸ்வாதி. அண்ணி, இன்னைக்கு சதுர்த்தி, நீ கோயிலுக்கு வருவேன்னு தெரியும். உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். என்ன விஷயம் அண்ணி? சொல்றேன், உள்ள வா. அண்ணி, அப்பா எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. நீங்க கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல. ஸ்வாதி, உன் குடும்ப விஷயத்துல அண்ணி, அத பத்தி தான் பேச வந்திருக்கேன். நான் சொன்னது தப்புன்னு நினைக்கிறீங்களா? நீ செஞ்ச காரியம் தப்பு இல்ல. ஆனா உன் அப்பா கிட்ட அந்த அளவுக்கு பேசிருக்க வேண்டாங்கிறது என்னோட அபிப்பிராயம். எக்காரணத்து கொண்டும் மாமா மனசு நோக கூடாது. அவர் பிடிவாதம் தான் உனக்கு தெரியுமே. நாம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். என்ன இருந்தாலும் அவர் உன்னை பெத்தவரு. அப்பா அண்ணா பெத்த எல்லா புள்ளங்கிட்டயும் ஒரே மாதிரி நடந்துக்கணும். ஆனா இவரு பிடிச்சா ஒரு மாதிரி, பிடிக்கலனா ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு. அப்படி என்ன நடந்துக்கிட்டாரு? எங்க அண்ணன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அது எவ்வளவு பெரிய சீர்திருத்தம். ஆனா அத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம உங்களுக்கு தண்டனை கொடுத்தாரு. இன்னும் கொடுத்துட்டு இருக்காரு. அதே அனிதா ஆசைப்பட்டா அது எதுவா இருந்தாலும் சரி, உடனே அப்பா கிட்ட பேசி அவளோட காரியத்தை சாதிச்சுக்குவா. அப்பாவுக்கும் சரி அனிதாவுக்கும் சரி மத்தவங்களுக்கு மனசு இருக்குங்கிறது தெரியவே தெரியாது. ஆனா இதெல்லாம் அவளோட ஆசைக்காக தான் அவ செஞ்சா. ஆனா நான் ஏன் ஆசைக்காகவோ ஏன் சந்தோஷத்துக்காகவோ எதையும் செய்யல. அர்ச்சனாவோட வாழ்க்கைக்காக போராடினேன். அது தப்பா? அதுல இருக்கிற மனிதாபிமானத்தை யாருமே புரிஞ்சுக்கலையே. அவங்களுக்கு அவங்க ஈகோ தான் பெருசா போச்சு. என் புருஷன் கூட என்ன புரிஞ்சுக்கல. ஆனா என் மாமியார் பரவாயில்ல, ஓரளவுக்கு தெளிவாயிட்டாங்க. ஆனா எங்க அப்பா, அவர் மாறவே மாட்டாரா? இல்ல எப்பதான் மாறுவாரோ? பாசம்ங்கிறது என்ன அண்ணி? அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நாம சந்தோஷப்படணும். அர்ச்சனா வாழ போறவ, அவ சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம். அவ ஒன்னும் ரோட்ல போறவனையோ இல்ல கெட்டவனையோ காதலிக்கலையே. அவனும் பணக்காரன் தான். சொல்ல போனா என் மாமியார் வீட்டோட பணக்காரன் தான். அவனுக்கு கட்டி கொடுத்ததுல என்ன நீ தப்பு? மனுஷங்களை வெறும் கண்ணால பார்த்தா போதும். ஆனா இவரு முகமூடி போட்டுக்கிட்டு பாக்குறாரு. நான் என்ன நீ பண்ணுவேன்? எல்லாராலையும் உன் அளவுக்கு சிந்திக்கவும் முடியாது, உன் ஈர மனச புரிஞ்சிக்கவும் முடியாது. மத்தவங்களுக்காக வாழணும்னு நினைக்கிற உன் மனசு எல்லாருக்கும் வராது. அதுவும் இந்த வயசுல உனக்கு வந்தது ஆச்சரியம்தான். உன் நல்ல மனசுக்காக நீ நல்லா இருக்கணும். உன் புருஷனை மெல்ல மெல்ல மாத்து. அதுக்காக தான் கடவுள்கிட்ட வேண்டிக்க வந்திருக்கேன். வா. சாமி கும்பிடுறோம். இன்னைக்கு உன்னை நல்ல ஸ்கூல்ல சேர்க்க போறோம்ல, அதுக்கு உனக்கு இன்டர்வியூவா? அதான். ஆமாண்டா, இது நல்ல ஸ்கூல். இந்த ஸ்கூல்ல நமக்கு சீட்டு கிடைக்கணும்ல, அதுக்கு தான். சீட்டு கிடைக்கிறதுக்கு சிபார்சா பாருங்க. வா வா வா. டே குட்டி, டெய்லி உன்னை ஸ்கூலுக்கு அப்பா கொண்டு போய் காலையில விட்டுருவேனா, சாயங்காலம் அம்மா வந்து பிக்கப் பண்ணிப்பாங்களா? சரியா? சரி வா, பாட்டி போய் பார்க்கலாம். அம்மா அம்மா ஒரு நிமிஷம். என்னங்க, நம்ம மேல போலாம்ல? அம்மா கீழே வந்துட்டாங்க. என்னப்பா? அம்மா, இவ ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக எனக்கு இன்டர்வியூ போறா. உன் பேத்தி நீ ஆசீர்வாதம் பண்ணுமா? கால்ல விடுடா. இருக்கட்டும் இருக்கட்டும், பரவாயில்ல. இந்திரா குட்டி படிச்சு பெரிய டாக்டர் ஆகி இந்த பாட்டிக்கு வைத்தியம் பார்க்கணும். என்ன ஃபீஸ் கொடுப்பீங்களா பாட்டி? உனக்கு இல்லாததா? வா போலாமா? இவ பரவாயில்ல,
இவன் ஸ்கூலுக்கு போகும்போது அடம் பிடிச்சு ஒன்னு அழுவான். அது சின்ன வயசுல தானம்மா. இந்துமா, பெரியம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. என்ன விஷயம்? அண்ணே, இன்னைக்கு ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக இன்டர்வியூக்கு போறா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதுக்கு எதுக்கு என் ஆசீர்வாதம்? மாமா பேரை சொன்னா ஸ்கூல் அட்மிஷன் வீடு தேடி வரப்போகுது. வேண்டாம் நீ, அவர் பேரை யூஸ் பண்ண வேண்டாம். அதுல அவருக்கும் விருப்பம் இல்ல, எனக்கும் விருப்பம் இல்ல. என் குழந்தைக்கு நானே தேடி அட்மிஷன் வாங்கிக்கிறேன். ஏன் கார்த்திக் இப்படி சொல்ற? இல்ல நீ, அவர் பேர் சொல்ற அளவுக்கு எனக்கு தகுதியும் இல்ல, அந்தஸ்தும் இல்ல. அது மட்டும் இல்ல, அவர் என்ன மகனாவே மதிக்கல. என் குழந்தைக்கு மெரிட்ல சீட் கிடைக்கும் நீ, அது போதும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் சொல்லு. ஏய், தேங்க்ஸ். வரேன் நீ. வா, வரமா. வராத. இந்திராக்கு எப்படி இந்த ஸ்கூல்ல சீட் கிடைச்சிரும்ல? கண்டிப்பா கிடைச்சிரும். இந்திராவோட பேரண்ட்ஸ் வெளியில இருப்பாங்க, வர சொல்லு. சரி சார். இந்திரா பேரண்ட்ஸ் நீங்க தானே? சார் உள்ள கூப்பிடுறாரு. வாமா. நீங்களாம் இருங்க, கூப்பிடுவாங்க. குட் மார்னிங் சார். வாங்க. குட் மார்னிங். உட்காருங்க. தேங்க்யூ. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? நீங்க தான் கார்த்திகா? எஸ் சார். இது உங்க குழந்தையா? ஆமா சார். நீங்க ஆர்கேவோட மகன் தானே? எஸ் சார். உங்க குழந்தைக்கு அட்மிஷன்? ஆமா சார். இவ்வளவு பெரிய குழந்தை இருக்கிறத ஆர்கே என்கிட்ட சொல்லவே இல்லையே. சார் அது வந்து சரி சரி, he is a busy man. அவருக்கு எங்க இருந்து டைம் இருக்க போகுது? எனக்கு என்ன வருத்தம்னா, ஆர்கேவோட சன் அவருடைய குழந்தை அட்மிஷனுக்காக இங்க வர வேண்டியதா போயிடுச்சே. அதானே முறை. என்னமா அது? உங்க மாமனாருக்கு தெரிஞ்சா என்ன உண்டு இல்லன்னு பண்ணிடுவாரு. உங்க மாமனார் ஒரு போன் பண்ணிருந்தா அட்மிஷன் கார்டு உங்க வீடு தேடி வந்திருக்கும். ஏன் சார், இதுக்கெல்லாம் நீங்க நேர்ல வரணுமா? சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, தம்பி, உங்க அப்பா இந்த ஸ்கூலுக்கு நிறையவே செஞ்சிருக்காரு. அவர் குடும்பத்துக்கு செய்யறதுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம். அட்மிஷன் ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் சார். நோ நோ நோ, பை தி பை, உங்க அப்பாவை ரொம்ப விசாரிச்சதா சொல்லுங்க. கண்டிப்பா சார். கமிங் மண்டே குழந்தை கிளாஸ்ல சேர்த்தலாமா? சேர்த்துருங்க. பாப்பா இந்திரா நல்லா படிக்கணுமா? சரியா? குட் கேர்ள். அப்ப நாங்க வரோம் சார். வாங்க. தேங்க்யூ. வரேன் சார். வா. ஆர்கே இத பத்தி நம்ம கிட்ட பேசி இருக்கலாமே, ஏன் பேசல?
ஆர்கே சார், குட் மார்னிங். மார்னிங். நீங்க யோசிக்கிறத பார்த்தா என்ன மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் விஸ்டம் ஸ்கூல் பிரின்சிபால். ஓ எஸ், ஐ அம் சோ சாரி. எப்படி இருக்கீங்க? ஃபைன். நீங்களும் வாக்கிங் தான் போறீங்களா? நானும் இப்படிதான் வாக்கிங் போவேன். வாங்களேன், பேசிட்டே போவோம். ஓகே. நீங்களும் தினம் இந்த டைம் தான் வரீங்களா? இன்னும் கொஞ்சம் ஏழேரா வந்துருவேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆனா உங்க மேல ஒரு வருத்தம் சார். என்ன மேல வருத்தம்? ஐ மீன், உங்களோட பேத்தி இந்திராவுக்கு அட்மிஷன் வேணும்னா நீங்களே ஒரு போன் பண்ணி கேட்டுக்கலாமே. எதுக்கு உங்க மகனையும் மருமகனையும் அனுப்பி இவ்வளவு சிரமப்படுறீங்க? என்னது? என் பேத்திக்கா? உங்க பேத்தி தான். அட்மிஷன் கார்டை உங்க சன்னு கையில உடனே கொடுத்துட்டேன். சார், விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என்ன சார் இது? உங்க சன்னு மத்தவங்கள மாதிரி சாதாரணமா கியூல வந்து நிக்கிறாரு சார். என்ன சார், எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? உங்க ஃபேமிலி எவ்வளவு பெரிய ஃபேமிலி சார். நீங்க நினைச்சா 100 ஸ்கூல் நடத்தலாமே சார். சார், நீங்க எல்லாருக்கும் நல்லது செய்றீங்க. அப்ப நாங்க எப்ப செய்யறது? அதான் உங்க பேத்தி இந்திராவுக்கு எங்க ஸ்கூல்ல அட்மிஷன் கொடுத்துட்டேன். சார், டைம் என்னாச்சு? 8:30. ஓ, அப்போ நான் கிளம்புறேன். எனக்கு ஸ்கூல் டைம் ஆச்சு. வரேன் சார். ஓகே. ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, வாங்க. என்னங்க? எனக்கு இருக்கிறது ஒரே மகன் தான். அவனுக்கு இன்னும் குழந்தையே பிறக்கல. அதனால எனக்கு பேரனோ பேத்தியோ கிடையாது. இதை எல்லாரும் தெளிவா தெரிஞ்சுக்க. எதுக்கு இப்ப அதெல்லாம் சொல்றீங்க? நல்லா உரைக்கிட்டோம்னு தான். இன்னும் தெளிவா சொல்றேன். எனக்கு இன்னும் பேரனோ பேத்தியோ பிறக்கல. அதனால கண்டவங்களும் என் பேரை சொல்லி தங்க காரியத்தை சாதிச்சுக்கலாம். மாமா, இப்ப யார் என்ன சொல்லிட்டாங்க, என்ன செஞ்சுட்டாங்க? இந்த வீட்டுல எவனோ ஒருத்தன் யாருக்கோ பிறந்த பொண்ண என் பேத்தின்னு சொல்லி என்னோட உறவை தவறா பயன்படுத்தி ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கி இருக்கிறான். அந்த ஸ்கூல் பிரின்சிபல் என்கிட்ட சொன்னார்.